இன்னைக்கு மார்ச் 19. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. அதாவது இந்த 5 மினிட்ஸ் நான் விட்டுட்டேன். இந்த 5 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 250 பாயிண்ட் லோ ஆயிருக்கு, டவுன் ஆயிருக்கு. மொத்தமா பார்த்தீங்கன்னா 450 பாயிண்ட் நிஃப்டி ஒரே நாள்ல கீழே வந்திருக்கான். இந்த டேட்டாக்கு இந்த சேட்டுக்கு பின்னாடி ஏதாவது டேட்டா இருக்கா? இது வந்து ட்ரேடிங் வியூவு. இதில் வந்து நம்ம வெறும் கேண்டில் ஸ்டிக் மட்டும் தான் பார்க்க முடியும். இதுவே நம்ம என்எஸ்சிகிட்ட இருந்து டேட்டா வாங்கி நம்ம பார்த்தா எவ்வளோ பையர்ஸ் வரான், எவ்வளோ செல்லர்ஸ் வரான்னு தெரிஞ்சிடும். இது வந்து கோ சேட்டிங்கு. இது 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா இந்த மாதிரி தான் வரும். இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய டேட்டா வந்துடும், நம்மளுக்கு தனியாகவும் தெரியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளே ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஃப்ளோ இந்த அப்ளிகேஷன் தான். நீங்கள் பாருங்க, கரெக்டாக நிஃப்டி 50ல் ஒரு 12:10க்கு ஒரு செல்லர் வந்திருக்கான், ஹெவி செல்லர். அதுலேருந்து பாருங்க மார்க்கெட்டு நல்லா ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபாலில் எப்படியும் ஒரு 250னா 150, எப்படியும் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் பிடிச்சிடலாம் ட்ரேடர்ஸ். இதை ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஹெவி செல்லர் இல்லை பையர் வந்தால் மட்டும்தான் இது ஷோ ஆகும். மற்றபடி சின்ன சின்ன டேட்டா வந்துன்னா சின்ன சின்னதாக தான் காட்டும். ஹெவி பையர்ஸ் வந்தால் காட்டும், இல்லைனா ஹெவி செல்லர்ஸ் வந்தால் மட்டும்தான் காட்டும். இது கோ சேட்டிங்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க. இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுவே நம்ம அப்ளிகேஷன் சைடு வந்ததுன்னா செல்லர்ஸ், அதாவது ஹெவி செல்லர்ஸ் இருந்தால் உங்களுக்கு அலர்ட்டே வந்துடும். ஹெவி செல்லர்ஸ் இல்லை பையர்ஸ்னு வந்தால் நம்மளுக்கு அலர்ட் பண்ணிடும். நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.